ஹாய், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவ்ஸ் பிளிஸ். உங்கள் எல்லோரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. கொரியர்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கும் போதே உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எதை மெயின்டைன் பண்ணுறவங்களா வேணால் இருக்கட்டும், பட் இந்த மாதிரி நீங்களும் லைஃப்பில் ஒன்ஸாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நான் சொல்கிறேன். நான் ஒரு 6 to 7 monthsக்கு பிஃபோர் ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது ஒருத்தங்க கிட்ட ஃப்ரெண்டான ஒரு லேடி ஒருத்தங்க கிட்ட ஃப்ரெண்டான. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தேர் நேம்ஸ். அவங்க ஹியூமிலேட்டடாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. அவங்கக்கிட்ட அவங்க நல்ல ஒரு க்ளோஸான ஒரு பர்சனாலிட்டி தான். அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நானுமே ஐ எம் ஷேரிங் மை பிஸ்னஸ் ஆல்சோ. அவங்கக்கிட்ட என் பிஸ்னஸ் பற்றி சொல்கிறதோ சரி, என்னோட ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்கிறதோ சரி, நான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்து உங்ககிட்ட ரிவ்யூ கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதோ சரி, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நானுமே அவங்கக்கிட்ட நல்லா பழகுவேன். அவங்களுமே என்கிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஓகேங்களா? அந்த 7 months பிஃபோர் என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்னோடய ப்ராடக்ட்ஸை. நான் என்னென்ன கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், என்னோடய ஃபேஸ் வாஷு, டீடான் பேக்கு, ஆலோவேரா ஜெல் எல்லாமே எல்லாத்துலேயுமே சாம்பிள் பேக் இல்லைங்க, ஹோல்சம் பேக்கே, அதாவது ஃபுல் பேக்கே நான் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஒருத்தங்க ப்ராடக்ட் கேட்குறாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான பில்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன். அவங்க அதை ஜிபே மூலயமா பே பண்ணிடலாம். ஸோ தட் எனக்கு இன்டென்ட் கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்ற பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் அப்படி ஹேண்டில் பண்ணிப்போம். சில பேர் காசை கையிலே கொடுத்துருவாங்க. அதனால அப்போவே டேலி ஆகிடும். நானும் எழுதி வச்சு தான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன், கால்குலேட் பண்ணிக்குவேன். அன்றைக்கே முடிச்சுருவோம். அன்றைக்கான இன்டென்ட்டை இப்போது இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு 4 பேர் வாங்குறாங்கன்னா, அந்த 4 பேர் வாங்கிறதுக்கான பில்லை அன்றைக்கே முடிச்சிடணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் தான் என்னுடைய பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அந்த பர்சனுக்கு ஓகே, ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவங்க ஃபஸ்ட் டைம் ப்ராடக்ட் வாங்கினாங்க. அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பிடுங்க, நான் ஜிபேயில் உங்களுக்கு பில்லை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அவங்க ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க, இருக்கிறதுலே நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு பில் அனுப்பிட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் பில் அனுப்பிட்டேன். இவ்வளோ அமௌண்ட் வருது, 750 rupees சம்திங், அந்த அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா அந்த பர்சன் அந்த மெசேஜை பார்க்குறாங்க. மெசேஜை பார்த்துட்டு எந்த விதமான ரிப்ளைவும் அவங்க தரல. ப்ளூ டிக்கெல்லாம் எனக்கு காமிக்குது, ஆனாலுமே எந்த விதமான ரிப்ளைவும் எனக்கு தரல. ஓகே, அவங்க ஃபஸ்ட் டைம் ப்ராடக்ட்டு கொடுக்கறதுனால ஃப்ரீ ப்ராடக்ட்டு நினச்சிக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இருக்குது. சரி, நான் அவங்கள அடுத்த தடவை நேரடியாக பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் இருக்குது இல்லையா அப்படின்னு சொன்னேன்னா, ஐ எம் வெரி ஷுவர்மா, நான் அனுப்பிடுறேன், இந்த மாதிரி நீ ஒரி பண்ணாத, நான் அக்குமுலேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து ஒன்றா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் ப்ராடக்ட் ஒரு 6 to 7 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்களா, அது நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இவங்களுக்காக வாங்குகிறேன் அவங்களுக்காக வாங்குகிறேன்னு அவங்க அப்படியே பயங்கரமாக சொல்லும்போது நானுமே யோசித்தேன். இந்த மாதிரி அவங்க ஓகே, அவங்க பயங்கர மாதிரியான ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க, டெஃபினட்டாக அவங்க யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க, என்ன அது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் எனக்கு. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போயிடுச்சு. செகண்ட் டைம் ஒரு 3 to 4 months கழித்து அதே பர்சனை நான் திருப்பி பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் வாங்கின ப்ராடக்ட்ஸை விட செகண்ட் டைம் அதிகமான ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைமே அவங்க அந்த காசை கட்டலை. ஓகேவா? அந்த பில்லுக்கான காசை ஜிபேயில் அனுப்பவே இல்லை. நான் அந்த பில்லை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, நம்ம திருப்பி எப்போயாவது பார்த்தோன்னா அதை திருப்பி கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே வச்சுருக்கேன். செகண்ட் டைமு ஃபஸ்ட் டைம் கேட்ட ப்ராடக்ட்ஸை விட அதிகபட்சமான ப்ராடக்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கால் பண்ணுறாங்க, டேரெக்டாகவே கால் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் டேரெக்டாக பார்த்து பேசிக்க முடியலனாலும் கால் பண்ணி என்னுடைய பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும், இந்த ப்ராடக்ட் எனக்கு பயங்கரமாக வேலை செய்யுது, நீங்கள் எடுத்துகிட்டு கொடுக்க முடியுமா, அப்படியா இப்படியான்னு கேட்கும்போது, சரி, அவங்க பேசுகிறதுல அவங்க பயங்கர இம்ப்ரெசிவாக பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு உங்கள் ப்ராடக்ட்டு, நான் எங்கள் பசங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்ன உடனே செகண்ட் டைமும் ஓகே 6 ப்ராடக்ட்ஸுக்கு பில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு,
என்ன பில் போட்டுட்டு அந்த பில்லையும் ஃபஸ்ட்டேவே அமுச்சிட்டேன் நான். இப்போது எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்க போகிறேன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த பில்லை நான் சென்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதுக்கு இவ்வளோ பில்லு ஆச்சு, அதனால நீங்கள் வந்து ஜிபேயில் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வாங்கின பில்லை விட செகண்ட் டைம் வாங்கின பில்லுவோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த காஸ்ட். ஏன்னா வந்து நான் திருப்பி அந்த பர்சனை இன்சல்ட் பண்ண விரும்பல. செகண்ட் டைம் வாங்கின காஸ்ட் ஜாஸ்தி. ஓகேங்களா? இந்த 2 தடவையுமே அந்த பர்சனுக்கு நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கொடுத்துருக்கேன், கொரியரில் சென்ட் பண்ணியிருக்கேன். 2 தடவையுமே அந்த பர்சனுக்கு வந்து வாங்கிட்டாங்க, அந்த ப்ராடக்டை வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட போயிட்டு செகண்ட் டைம் வந்து ப்ராடக்டை வாங்கிட்டாங்க. நான் திரும்ப கால் பண்ணுறேன். நான் திரும்ப கால் பண்ணி அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி செகண்ட் டைமுக்கு பில்லும் நீங்கள் பே பண்ணல, செகண்ட் டைம் வந்து நீங்கள் பில் பே பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா வந்து கூட நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து பெஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்க வந்து காலே எடுக்கிறது இல்லை. அந்த செகண்ட் டைம் அவங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு கால் அடிப்பேன், மெசேஜ் பண்ணுவேன். நான் அனுப்பின மெசேஜே கிட்டத்தட்ட ஒரு பேராகிராஃப் ரேஞ்சுக்கு இருக்கும். அவ்வளோ தூரம் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். அப்படி இருந்துமே அவங்க கால் அடிக்கிறது இல்லை, மெசேஜ் பார்க்குறது இல்லை, எதுக்கான ரிப்ளையுமே இல்லை. ஜிபேக்கு எனக்கு காசே வந்து சேரலை அந்த 2 தடவை வாங்கின ப்ராடக்ட்டுக்குமே. அடுத்த தடவை ஒரு 2 to 3 months கழித்து அந்த பர்சன் நான் பார்க்குறேன். திரும்பியுமே வித்தவுட் எனி ஹெசிடேஷன்ஸ் அவங்க கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்புறியா, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவங்க எவ்வளோ ப்ரெஷர் பண்ணி கேட்டாலும் பேமெண்ட் வந்தால் தான் நான் அனுப்புவேன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு நிஜமாகவே நல்லா கோவம் வந்துருச்சு. 2 தடவையுமே நான் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். 2 தடவையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிறோம், நம்ம வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தெருவாக அலைகிறோம், எல்லா விஷயத்துலையும் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கான ஒரு கூலியை கொடுக்குறதோ இல்லை ஊதியத்தை கொடுக்குறதுக்கோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு பயங்கர ஊண்டிங்காக இருந்துச்சு. 2 தடவையுமே அவங்க பில்லை பே பண்ணல. தேர்ட் டைம் நான் கான்க்ரீட்டாக சொல்லிட்டேன். அவங்க வாங்குறேன்னு அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிட்டேன், நீங்கள் ஏற்கனவே வாங்கினீங்க பார்த்தீங்களா, 2 தடவை வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த 2 தடவை வாங்கினதோட பில்லு வந்து நீங்கள் செட்டில் பண்ணிவிடுங்க. நான் இப்போ கடைசியாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் அனுப்பிடுறேன், ப்ராடக்ட்ஸ் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க மைண்ட் செட்டில் என்ன நினச்சாங்கன்னே தெரியல. நான் வந்து உங்ககிட்ட எந்த பெர்ஸ்பெக்டிவில் வாங்குறேன் தெரியுமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து நீ எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நான் நினச்சேன். ஒரு தடவையும் அவங்களுக்கு பில் அனுப்பும் போது அவங்க நான் அடுத்த தடவை பே பண்ணிடுறேன், இந்த ப்ராடக்ட்ஸ் அமேசிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு தடவையும் பில் அனுப்பும் போது நீ பில் அனுப்புமா, அடுத்த நாளே நான் அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பர்சனு இப்படி பேசுகிறாங்க. அப்படியே 90 டிகிரியில் மாற்றி வேறு மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக கொடுக்குறேன்னு நினச்சேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து நீ கொடுக்குறேன்னு நான் வந்து என் மைண்ட் செட்டில் நினச்சிட்டு இருந்தேன், நீ என்ன இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு, உன் காசை நான் விட்டேறிறேன் வந்து வாங்கிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடாக பேச ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்க ஃபோனில் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட இப்படி தான் நீ பணம் கேட்பியா, என்னது நீ ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன்றதுக்காக நீ என்கிட்ட காசு கேட்டுடலாமா, அப்படியா இப்படியான்னு பேசுகிறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் டவுட்டு, நம்ம எந்த விஷயத்த தப்பாக பேசிட்டோம், நம்ம கரெக்டாக தானே பேசணும், நம்ம 2 தடவையுமே பில் அனுப்பணும், 2 தடவையுமே அவங்க பே பண்ணல, 3வது தடவையும் நம்ம ஏமாந்தோம்னா நியர்லி 5,000 rupeesக்கு மேலே போகுது. ஓகேங்களா? இப்போ 5,000 rupeesன்றது மற்ற பர்சன்ஸ்க்கு வேணால் ஒரு ஈஸியான விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு என்னோட ஸ்மால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தான் நான் யோசிக்கிறேன். பட் அந்த 3 தடவைக்குமே சேர்த்து நான் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அனுப்பி நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருந்தேன்னா நான் இன்டென்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த மாதத்துக்கான ஸ்டஃப்பெல்லாம் நான் பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் நான் யோசிக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அந்த பர்சன் டக்குன்னு இப்படி மாற்றி பேசிட்டாங்க, எனக்கு அது புரியவே இல்லை. இந்த 6 மாதமாக நான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கிறத கூட எனக்கு கம்ப்ளீட்டாக புரியல. அவங்க அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிவிட்டு ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீ ஃப்ரீயாக எனக்கு அனுப்புகிறேன்னு நான் நினச்சேன், நீ என்னடானா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரூடாக ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட என்னுடைய ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப வேறு நம்பர்ஸ் மூலிமா கால் பண்ணுறேன், வேறு இது மூலிமா மெசேஜ் அனுப்புகிறேன். எனக்கு எந்த விதமான ரிப்ளையும் அவங்க கொடுக்கவே இல்லைங்க. அடுத்த தடவை வந்து வாங்கிக்கோ, உன் முகத்துல இந்த காசை விட்டெறிகிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்து அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன், நான் ஏமாந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது இதுதாங்க, டிஸப்பாயின்மெண்ட்ஸ் தான் கிடைக்குது. நீங்கள் வந்து ஒருத்தங்களுடைய உழைப்பை அவமானப்படுத்துதோ உழைப்பை கஷ்டப்படுத்துதோ எதனால தெரியுமா,
அவங்க வந்து அவங்க ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி, நிறைய விஷயம் இப்போ வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியை பார்க்கணும், அதை தாண்டி அவங்க படிக்கிற பசங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டடீஸை பார்க்கணும், நிறைய விஷயத்தை தாண்டி தாங்க ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்தையே பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டையே நீங்கள் கொடுக்கல, இல்லை டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா ஐ எம் வெரி வெரி பிளஸ்ட். எனக்கு நிறைய லாயலான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் வந்து யோசிப்பேன், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னலாம் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து நிறைய பேர் எனக்காக ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணிவிட்டு எனக்கு அப்புறமா சொல்லுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ் எல்லாம் ரொம்பவே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் யோசிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பட் எனக்கு இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது இல்லையா, எனக்கு வந்து அவங்க சொன்னது கூட தப்பாக தெரியலங்க, அவங்க என்னை திட்டினதோ கோவப்பட்டதோ கூட எனக்கு தப்பாக தெரியல, இப்போ என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறது கூட எனக்கு தப்பாக தெரியல. எனக்கு எந்த ஒரு விஷயம் தெரியுமா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த 6 மாதமாக நான் ஏமாந்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அவங்கள நான் திட்டவோ கோவப்படவோ மாட்டேன். இது எனக்கான ஒரு லெசன் தான். இது எனக்கு எப்படி ஒரு லெசனோ அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கும் ஒரு லெசன் தான். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நீங்களுமே ஹர்ட் ஆயிக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் கேம் அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் நம்மளை புத்திசாலித்தனமாக மாற்றிக்கிறதுன்றது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.